எங்கே பார்த்தாலும் கொடியேற்றுறதுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் அனுமதி கிடையாது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொடியேற்றுறதுல பெரிய பிரச்சனை திமுக. அப்போது உரிமைகளை எந்த அளவுக்கு அடக்கி வைக்கிறாங்க கூட்டணி கட்சியின் உரிமைகளை. இன்னொரு பக்கம் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி சட்டமன்றத்தில் பேசவே முடியல, பாவார் அழுவார். ஜெயலலிதா என்ற ஆளுமை மறைந்து விட்டார்கள். அதிமுக இரட்டை தலைமுறை என்ற குழப்பம், மேல டெல்லியிலிருந்தும் அழுத்தம், மாநிலத்திலையும் அழுத்தம். இதற்கு மேல பாத்தீங்கன்னா 10 வருடம் அதிமுக தொடர் ஆட்சி ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். இத்தனைக்கும் மேல 75 இடத்துல அதிமுக கூட்டணி ஜெயிச்சுது. அப்போ இப்போ பாத்தீங்கன்னா திமுக மேல அப்படியே வெறுப்பு இருக்கு. 5 வருஷம் வெறுப்பு. திமுக எதிர்கட்சியா வந்தா ஒரு பெரிய ஆட்சி. ரத்தீஷ் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷோட உறவினர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியில வருது. இப்போ அவருடைய உறவினருங்கிறதுனால அது டைரக்டா இல்லாம அன்பில் மகேஷும் உதயநிதி அவர்களும் நெருக்கமானவர்கள். ஸோ இப்போ இவர் இவருடைய உறவினர் அப்படிங்கிறதுனால இப்போ இவரை இந்த பக்கத்துல 1 பாயிண்ட் கான்டாக்டா வைக்கிறாங்க அப்படின்னு. இப்போ இதை நிரூபிக்கப்படும் பட்சத்துல, அமலாக்கத்துறையினர் இதை நிரூபிக்கப்படும் பட்சத்துல இவர் மேல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? அதாவது ரொம்ப சீரியஸ் சார்ஜ் இது. நீங்க டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால், தெலுங்கானால முதலமைச்சரோட கவிதா எப்பேற்பட்ட ஆக்ஷன் எடுத்தாங்க, அவங்க எவ்வளவு காலம் சிறையில் இருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான சீரியஸ் சார்ஜ். இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்களாவது அதிகாரிகள், அமைச்சர்கள், முதலமைச்சர் இருக்குது. இது ரத்தீஷ்ன்றவர் யாரு? ஒரு சாதாரண ஆள். எப்படி அவர் டைரக்ஷன் பண்ண முடியும்? ஒரு ஐஏஎஸ் டாஸ்மாக் எம்டியை டைரக்ஷன். அப்போ அவர் யார் பின்புலம் தேடும்போது தான் நீங்க எல்லா விஷயமும் வருது. இது கை கொண்டு போய் தமிழ்நாட்டின் முதல் குடும்பத்தை நோக்கி நீளுது. இதுதான் ஒரு எண்ணம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரத்தீஷ்ன்றவர் யாருன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அன்பில் மகேஷ் உறவினராக இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு அப்ஸ்காண்டிங் ஆள் இல்லை. அவர் நேர்மையாக இருந்தால் என்ன ஏதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை விசாகன் என்ன வாக்குமூலம் கொடுத்தாருன்னு தெரியல. ஏன்னா இதுவும் இருக்குது. அப்போ அந்த ரத்தீஷ் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ரத்தீஷை கண்டுபிடிச்சா இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தெரிஞ்சிடும். அதாவது மணி லாண்டரிங், பிஎம்எல்ஏ ஸ்கீம். இப்போ அமலாக்கத்துறை என்ன செய்யணும்னா, அமலாக்கத்துறை ஊழல்னா வராது. அந்த ஊழல் பணத்தை எந்த விதத்தில் பயன்படுத்தினீங்க, அந்த இடத்துல பண மோசடி, மணி லாண்டரிங் நடக்குதா, அங்கே அமலாக்கத்துறை. இப்போ இந்த ரத்தீஷ் ஒரு பக்கம் பார்த்து அன்பில், ஒரு பக்கம் உதயநிதியோட நண்பரா அப்படின்ற கேள்வி வருது. இந்த பணம் எங்கே முதலீடு செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஆகாஷ் பாஸ்கரன் ஒரு கேரக்டர் வருது, சினிமா ப்ரொடியூசர். அந்த ஆகாஷ் பாஸ்கரன் விக்னேஷ் சிவன் கிட்ட உதவி இயக்குனராக கடந்த காலத்தில் வேலை செய்தார். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஒரே நேரத்தில் இப்போ 5-6 படம் எடுக்கிறாரு. எல்லாமே பெரிய பட்ஜெட் படம், எல்லாமே பெரிய. ஒரு பக்கம் தனுஷை வச்சு எடுக்கிறாரு, ஒரு பக்கம் சிவகார்த்திகேயனை வச்சுன்னு எடுக்கிறாரு, ஒரு பக்கம் சிம்புவை வச்சு 49வது படம் எடுக்கிறாரு, ஒரு பக்கம் அதர்வாவை வச்சு எடுக்கிறாரு. எல்லாமே 250 கோடி 300 கோடி. இந்த 500 கோடி 600 கோடி திடீர்னு அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்னன்னா ஸ்டாலினுடைய அண்ணன் மூக்க முத்துடைய பேத்தி திருமணம் செய்திருக்கார் அந்த ஆகாஷ்ன்றவர். அப்போ இந்த மணி லாண்டரிங் இருக்குதா? இப்போ இதை தொடர்பு படுத்தி பார்க்குறாங்க அமலாக்கத்துறை. பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஃபுல்லாவே அந்த திமுகவுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தருமே இந்த கேஸ்ல இன்வால்வ்டா இருக்காங்க, இன்வால்வ் ஆயிடுறாங்கல்ல. நிரூபிக்கப்பட்டா ஆட்சி மாற்றம் அப்படிங்கறத தாண்டி அந்த குடும்பத்து மேல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? ஒரு கிரிமினல் சீரியஸ் சார்ஜ். அதனால யார் என்னன்னு பார்க்க முடியாது, அது நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். ஏனென்றால் மக்களுடைய வரி பணத்தை, மக்களுடைய அன்றாட ஏழைகளின் பணத்தை கொள்ளையடிக்கிற ஒரு விஷயத்தில் பாரபட்சம் காட்டவே முடியாது. நீதிமன்றமும் அதுதான் சொல்லுது. ஒவ்வொரு கட்டத்திலையும் உச்ச நீதிமன்றம் முதற்கொண்டு அதை தான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க. ஏன்னா திமுக மேலே ஒவ்வொருத்தரையும் சொல்லுவாங்க, இது சர்க்காரியா கமிஷன்லேருந்து தொடங்கி எங்கள் மேலே ஏதாவது கன்விக்ஷன் இருக்குதா, எங்களுக்கு ஏதாவது தண்டனை இருக்குதா, தண்டனை கிடையாது, அதிமுகவில் இருக்குதுன்னுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்த மறந்துறாங்க. செங்குட்டுன்னு ஒரு அமைச்சர் இருந்தார், திமுகவுடைய அமைச்சர். அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு, அவர் மனைவி பிள்ளைகள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி அந்த ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அவங்க மனைவி பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அவர் இறந்துட்டாரு, கன்விக்ஷன் ஆச்சு. இப்போ பொன்முடி வழக்கில் என்ன ஆச்சு? சொத்து குவிப்பு வழக்கில் அவர் கன்விக்டட். 3 years இம்ப்ரிசன்மெண்ட். அவருக்கு 3 வருஷம் சிறை தண்டனை, அவருக்கும் மனைவிக்கும் 3 வருஷம் சிறை தண்டனையில் ரேரஸ்ட் கேஸா உச்ச நீதிமன்றத்தில் போய், உச்ச நீதிமன்றம் எப்போவுமே என்னென்னா, இதைத்தான் ராகுல் காந்தி அப்போ என்ன செய்தார்னா, மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் 8(4) ஒரு கிளாஸ், 2 வருஷத்துக்கு மேலே நீதிபதி தண்டனைன்னு பேனா வச்சு எழுதினார்னு வச்சுக்கோங்க, அந்த செகண்டே உங்கள் பதவி போயிடும்.
அமைச்சர் பதவியோ எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ கவுன்சிலர் பதவியோ அந்த செகண்டே போயிடும். அது நீக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் கையெழுத்து போட்டது செகண்டே போயிடும். அந்த சட்டத்துக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தார். இல்லை அப்பீல் போனால் வந்து இருக்கலாம்னு. அதைத்தான் ராகுல் காந்தி கிழிச்சு போட்டார். 8(4) செக்ஷன். அந்த 8(4) கிழிச்சு போட்டார் பாருங்க. அந்த சட்டத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா எந்த உச்ச நீதிமன்றமும் தண்டனையை நிறுத்தி வைக்கும், தீர்ப்பை நிறுத்தி வைக்காது. ஆனா அதுலதான் லல்லு பிரசாத்ல 6 வருஷத்துக்கு உள்ள போனது. ஆனா பொன்முடி வழக்குல உச்ச நீதிமன்றம் என்ன வினோதமோ தெரியல, சென்டென்ஸையும் நிறுத்தி வச்சு கன்விக்ஷனையும் நிறுத்தி வச்சதால மறுபடியும் அவருக்கு அமைச்சர் பதவியை ஸ்டாலின் கொடுத்தாரு. அது கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு என்ன ஆச்சு, அவர் பெண்களை பற்றி எவ்வளவு ஆபாசமா, மதத்தை பற்றி எவ்வளவு ஆபாசமா பேசுனதால பதவி போயிடுச்சு அவருக்கு. அன்னைக்கே கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா அவரும் தண்டனை பெற்றவர், 3 வருஷம் தண்டனை பெற்றவர் தான். அதனால அவங்கெல்லாம் தண்டனை பெற்றிருக்கும் போது இதுல இந்த டாஸ்மாக் ஊழல் வழக்குல செந்தில் பாலாஜின்னு கிடையாது, அவருக்கு மேல எந்த அமைச்சரா இருந்தாலும் சரி, அவர் தண்டனை தவறு இருந்தால் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பா நிச்சயமா தண்டனை போட்டு இதுல இருந்து அவங்க வந்து தப்பிக்கிறது ரொம்ப ரேர் தான். ஆனா இப்போ முதலமைச்சர் வந்து டெல்லிக்கு போறேன்றாரு. அது எதுக்கு போறாரோ தெரியல, நிதி ஆயோக்கு போறேன்றாரு. ஆனா கடந்த 3 வருஷமா போகல. ஆமா, மத்திய அரசு மாநில உரிமைகளை பறிக்குதுன்னு சொன்னாரு. இப்போ ஒருவேளை கொடுத்துச்சோ நம்ம மத்திய அரசு மாநில உரிமைகளை போறாரு. இப்போ என்னத்துக்கு போறாருன்னு நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி திமுகவில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேல குற்றங்கள் 1-2 பேர் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல எல்லாரும் மேலே ஏதோ ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. வழக்குகள் தீர்ப்புகள்னு அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுடைய கட்சிக்குள்ளேயே இப்படி ஒன்று இருக்கும்போது கூட்டணி கட்சிகளுமே அவங்களுக்கு எதிராக தான் இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்களோ? ஏன்னா இப்போ வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த குடிநீர் அண்ட் சொத்து வரியோட அதிகரிப்பு அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூரில் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியே வந்துட்டு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதுவும் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, இந்திரா காந்தி செத்துட்டாங்களான்னு. அந்த மாதிரி 4 வருஷம் வந்து தூங்கிட்டு இருந்து கூட்டணி கட்சிகள் இப்போ வந்து விழிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போராட்டம்னு இப்போ கோவையில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் அப்படின்னாலே தொழிலாளர்களை நம்பி இருக்குது. தொழிலாளர் உரிமைக்காக போராடிய கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாம்சங் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 23 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சின்னு தூங்கிட்டு இருக்குதா? கூட்டணின்றது நீங்க ஆட்சியில இல்ல. கம்யூனிஸ்ட் இருந்தாலும் சரி, இந்திய கம்யூனிஸ்டோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ, விடுதலை சிறுத்தைகளோ, காங்கிரஸோ, வைகோ, போராட்ட குணமுள்ள வைகோ, அவரு, இந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணியில இருக்கிறாங்களா இல்ல அடிமையா இருக்கிறாங்களா? அதாவது கூட்டணி அப்படின்றதே வந்து ஆட்சியில பங்கு இருந்தாதான் உங்களுக்கு கூட்டணி. மற்றபடி இதுக்கு பேர் தொகுதி உடன்பாடு தான். கொள்கைகள்லாம் கிடையாது. கொள்கைகள்லாம் அவங்களுக்கு தனித்தனி கொள்கைகள் லட்சியம் இருக்கும். ஒரு பொது நோக்கத்துக்காக ஒன்னா இருப்பீங்க, அவ்வளவுதான். தேர்தல் முடிஞ்ச உடனே மக்களுக்காக நீங்க குரல் கொடுக்கணும். நீங்க ஆக்சுவலா எதிர்கட்சி. காங்கிரஸ்னாலும் கம்யூனிஸ்ட்னாலும் விடுதலை சிறுத்தைனாலும் மதிமுகனாலும் எதிர்கட்சிகள். நீங்க மக்களுக்காக குரல் கொடுக்கணும். அதைத்தான் வந்து 1967 ராஜாஜி சொன்னார். பேரறிஞர் அண்ணா கூட கொள்கையிலேயே முரண்பாடு உள்ள கட்சி ராஜாஜி. குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாருன்னு வீறு கொண்டு போராடினாங்க திமுக. ஆனா அந்த கட்சி கூட பேரறிஞர் அண்ணா கூட்டணி வச்சாரு. கூட்டணி முடிஞ்ச பிறகு உடனே ராஜாஜி சொன்னார், தேனிலவு முடிந்து விட்டது, இனி நாங்க எதிர்கட்சினார். அதுதான் இலக்கணம் எதிர்கட்சிக்கு. ஆனா இந்த எதிர்கட்சிகள் பாத்தீங்கன்னா கூட்டணியில இருந்து அப்படியே திமுகவுக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஒரு விஷயத்துக்கு பேசுறது இல்லை. இப்போ கூட கோவையில் போராட்டம் அறிவிச்சிருக்காரு, கம்யூனிஸ்ட் அறிவிச்சிருக்காங்கல்ல. இந்த கம்யூனிஸ்ட் போராட்டம் என்னன்னா அதுதான் திமுக அவங்களை எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி வச்சுக்கிறதுன்றது தான் இது உதாரணம். அதாவது டாஸ்மாக் வேண்டான்னு சொல்லிட்டு விக்ரவாண்டியில் கூட்டம் மாநாடு நடத்துவேன்னு சொல்றாரு யாரு, நம்ம விடுதலை சிறுத்தைகள். ஆனா ஸ்டாலினை போய் பார்த்துட்டு வந்தவொடனே என்ன சொல்றாரு, இதை வந்து மோடி தான் நிறுத்தணும், இந்திய அளவுல வந்து மூடணும், விட்ட ஐநா சபையில கூட சொல்லணும், உலக அளவுல மூடணும் அப்படின்வாரு. தமிழ்நாட்டு உரிமைகளை நீங்க பேசும்போது தமிழ்நாட்டை பற்றி தான் பேசணும். அதே மாதிரி மதுபானங்கள் வந்து போதை வஸ்துகள் வந்து மாநில பட்டியலில் இருக்குது. அப்போ மாநிலம் தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதை முடிஞ்சிச்சா? எங்க பார்த்தாலும் கொடியேற்றுறதுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் அனுமதி கிடையாது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொடியேற்றுறதுல பெரிய பிரச்சனை திமுக. அப்போ உரிமைகளை எந்த அளவுக்கு அடக்கி வைக்கிறாங்க கூட்டணி கட்சியின் உரிமைகளை. இன்னொரு பக்கம் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி சட்டமன்றத்தில் பேசவே முடியல, பாவார் அழுவார், அவ்வளோ என் உரிமையே போச்சுன்னு. ஆனால் அவரையும் கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ கம்யூனிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன 14ஆம் தேதி கோவை மாநகராட்சியில் தீர்மானம் போடுறாங்க மேயரு. அந்த கோவை மாநகராட்சி கூட்டத்தில் என்னன்னா 101, 102 அந்த செக்ஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடிநீர் வரி, குடிநீர் இணைப்பு கொடுக்கணும், பாதாள சாக்கடை இணைப்பு கொடுக்கணும்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ரேட்டையும் அதிகமாக்கிட்டாங்க, அபராத தொகையும் அதிகமாக்கிட்டாங்க. எப்படின்னா பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் கணக்கு எல்லாம் கணக்கு வச்சு தான் நாங்கள் போடுவோம் அப்படின்னு.
இதுக்கு அதிகமானா பழைய இணைப்பு வச்சிருக்காங்களே அவங்களுக்கும் அதிகமாயிடும். அப்போ கோவையில் உங்க வீடு இருந்தால் எங்க வீடு இருந்தால் எங்க வீட்டுக்கும் அதிகமாயிடும் ரேட்டு. இதுக்கு மேல வருஷத்துக்கு 3% இன்க்ரீஸ் பண்ணணும். இதெல்லாம் அந்த சட்டத்தில் போட்டு வச்சுட்டாங்க. இப்போ இதற்காகத்தான் கோவையில் போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டம் பண்ணா அங்க 100 பேருக்கு மேல கைது பண்ணியிருக்காங்க. இந்த அரசாங்கம் என்ன சொல்றது, எங்களுக்கு எதிராக போராடக்கூடாது, நாங்க தான் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு செய்யறோமே. என்ன பணமோ ஏதோ 15 கோடியா 10 கோடியா, போன தடவை 2019 பார்த்தீங்கன்னா 25 கோடி தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. 15 கோடி கம்யூனிஸ்டுக்கு, ஆமா 15 கோடி மார்க்சிஸ்டுக்கு, இந்திய கம்யூனிஸ்டுக்கு 10 கோடி ரூபா. இது கூட வெளியே தெரியாது. அவங்க வந்து தேர்தல் கமிஷன்ல அக்கௌண்ட் சப்மிட் பண்ணும்போது தான் திமுக சொல்லிச்சு இவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிறோம் நாங்கள், அப்போதான் வெளியே தெரியும். அப்போ இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகள் இந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக, நம்ம அதிமுகவுடைய எம்எல்ஏ, அரக்கோணம் எம்எல்ஏ ரவி, இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த தெய்வ செயல், அந்த மனித மிருகத்துக்கு எதிராக அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு பெரிய போராட்டம் அறிவிச்சாங்க அதிமுக. அதுக்கு அனுமதி கொடுக்கல இந்த அரசாங்கம். ஒரு சிறுபான்மை பெண் ஒரு உரிமைக்காக போராடுறாரு, அவ்வளோ வந்து தவறான வழியில் பயன்படுத்துறதுக்கு ஒருத்தன் பயன்படுத்துகிறான். அப்படின் போது 20 பெண்கள் அந்த பெண் வாக்குமூலம் கொடுக்குறா. அப்படி இருக்கும்போது அங்கே ஜனநாயக ரீதியாக எதிர்கட்சி நம்ம அதிமுக ஒரு போராட்டத்தை அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட அறிவிக்கிறாங்க. அதற்கு அனுமதி கொடுக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. திமுக அரசாங்கம் அப்போ என்ன இவங்க சமூக நீதி பேசுறாங்க, இவங்க என்ன பெண் உரிமை பேசுறாங்க, சிறுபான்மை பாதுகாப்புன்னு பேசுறாங்க. ஆனா அந்த இடத்துல அனுமதி கொடுக்காம அத்தனை பேரும் கைது பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான அராஜகம் எல்லாமே இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு சார். என்னன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பெண்கள் பாதுகாப்பு, சமூக நீதினு அவங்க என்ன வேணால் பேசட்டும், ஆனால் இதுக்கான பதில் வந்து கண்டிப்பாக வரக்கூடிய 26 தேர்தலில் வந்து மக்கள் கொடுப்பாங்க. 2019 தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் 23% ஓட்டு வித்தியாசம். அவங்க 53%, திமுக கூட்டணி. அதிமுக கூட்டணி 30%. 2019 தேர்தல் சொல்கிறேன். 2021 தேர்தலில், அதே 2021 தேர்தல், கிட்டத்தட்ட 3 வருஷம் முடிஞ்சு நடக்கிற தேர்தலில் வெறும் 5% தான் வித்தியாசம் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும். இத்தனைக்கும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக அப்போ கிடையாது, வெளியே போயிட்டாங்க. அப்படி இருந்தே வெறும் 5% வித்தியாசம் தான், வெறும் 20 லட்சம் ஓட்டு வித்தியாசம் அதிமுக திமுகவுக்கு. அதில் மட்டும்தான் அவங்க ஜெயிச்சாங்க. 75 இடத்துல தோத்துட்டாங்க திமுக கூட்டணி. நல்லா தெரிஞ்சுக்கணும், 75 இடத்துல எம்எல்ஏ தொகுதியில தோத்தாங்க. எப்போ தோத்தாங்க? ஜெயலலிதா என்ற ஆளுமை மறைந்து விட்டார்கள். அதிமுக இரட்டை தலைமுறை என்ற குழப்பம், மேல டெல்லியிலிருந்தும் அழுத்தம், மாநிலத்திலையும் அழுத்தம். இதற்கு மேல பாத்தீங்கன்னா 10 வருடம் அதிமுக தொடர் ஆட்சி, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், ஒரு எதிர்ப்பு இருக்கும். 10 வருஷம் ஆட்சின்னா அதிருப்தி இருக்கும். இத்தனைக்கும் மேல 75 இடத்துல அதிமுக கூட்டணி ஜெயிச்சுது. அப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக மேல அப்படியே வெறுப்பு இருக்குது. 5 வருஷம் வெறுப்பு. முதல் முறையா வந்து ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்காரு, 5 வருஷம் வெறுப்பு. அது அப்படியே ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா இல்லையா? அப்ப அந்த பயம் வந்து ஸ்டாலினுக்கு இருக்குது. அப்போதான் எதிர்கட்சிகள் எந்த விதத்திலையும் சேரக்கூடாது. எதிர்கட்சிகள் வந்து எதிர்ப்பு ஓட்டுகள் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா நம்ம தோற்றுருவோன்றது அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் எதிர்கட்சிகள் ஒன்றா சேர விடாதபடி ஊடகங்களையும் பயன்படுத்துகிறாரு அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனால் இதை மீறி எந்த 2011 நம்ம பார்க்கலையா, கலைஞர் இருக்கும் போதே எதிர்கட்சியா கூட வர முடியல. 2011 காரணம் என்னன்னா கட்ட பஞ்சாயத்து, எல்லா பக்கமும் மின்சார வெட்டு, இதே மாதிரிதான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இதெல்லாம் இந்த அதிருப்தியை காமிச்சுதான் அன்னைக்கு கலைஞர் கருணாநிதியை தோக்கடிச்சது. 2011 எதிர்கட்சியா கூட வர முடியல. இன்னைக்கு அதே நிலைமை தான் 2026 வரலாம். திமுக எதிர்கட்சியா வந்தா ஒரு பெரிய ஆச்சரியம். மற்றபடி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தெளிவா இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆளுமை திறனோடு இருக்கிறாரு. இது வரைக்கும் நம்ம பார்க்கல. ஒரு பாமரன் ஒரு பட்டிக்காடில் பட்டி தொட்டியில் இருந்து ஒரு கிளை கழக செயலாளராக இருந்து, அவங்க அப்பா எம்எல்ஏ கிடையாது, அம்மா எம்எல்ஏ கிடையாது, அவங்க ஃபோர் ஃபாதர்ஸ் யாருமே அரசியலில் பெரிய பதவியில் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு மனிதர் வந்து உச்சபட்ச பதவியில் வந்து 4.5 வருஷம், இவர் இன்னும் ஒரு அமாவாசைக்கு இருப்பார், 2 அமாவாசைக்கு ஆட்சியில் எடுத்தார், அவ்வளோதான் சொன்னாங்க எதிர்கட்சியெல்லாம். ஆனால் 4.5 வருஷம் சிறப்பான ஆட்சி. இன்னைக்கு எல்லாருமே பேசுறது என்னன்னா ஏடிஎம்கே எடப்பாடி ஆட்சி சூப்பர் அப்படின்ற பேச்சு தான் இருக்குது. மறுபடியும் 2026 100% ஏடிஎம்கே ஆட்சி தான் வரும். ஓகே சார். ஸோ இன்னைக்கு கேள்விகள் 1000ல கலந்துக்கிட்டு கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே நல்ல தெளிவான பதில்களை பதிவு பண்ணீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.